எங்க குடும்பத்தையும் ஒரு சாட்சியாய் ஆண்டவர் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னுடைய கணவருக்கு சுகம் இல்ல. உணவு குழாயில ஒரு அடைப்பு இருக்கு. அதுக்காக நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம்ன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு, அவங்களுக்கு வந்து பரிபூர்ண சுகத்த குடுத்தாரு. ஆப்ரேஷனே இல்லாம கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. கேட்கலையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்க குடும்பத்தையும் ஒரு சாட்சியாய் நிப்பாட்டி வச்சிருக்கார். அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு. உயிருள்ள சாட்சியாய் ஆண்டவர் நிப்பாட்டி வச்சிருக்கார். இப்போ ஒரு 3, 4 மாசமா என் கணவருக்கு சுகம் இல்லாம இருந்துச்சு. உணவு குழாயில ஒரு அடைப்பு இருந்துச்சு. அது வந்து அல்சர் புண்ணானது பெருசாகி உணவு குழாயை அடைச்சிருச்சு. இதுக்காக நாங்க நெறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். கொடைக்கானல்ல பார்த்தோம். ஒட்டன்சத்திரத்துல போய் எண்டோஸ்கோப்பி எடுத்தோம். மதுரையில போய் ஸ்கேன் எடுத்தோம். அவங்க சொன்னாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. நாங்க சிஎம்சி செலக்ட் பண்ணி சிஎம்சிக்கு போனோம். மக வீட்டுக்கு போயிட்டு அங்கருந்து அங்க போனோம். போன இடத்துல அவங்க லேப்ராஸ்கோப்பி ஆப்ரேஷன் பண்ணணும். 2,10,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் நாங்க வந்து எங்க ஜெபம் வந்து ஆப்ரேஷனே இல்லாம ஆகணும் அப்படின்னு தான் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்போ வந்து அப்புறம் கிண்டில வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இருக்குது. அங்க போலான்னு சொல்லிட்டு மருமகன் சொன்னாரு. சொன்ன உடனே நாங்க அங்க போனோம். அங்க போனவே சொன்னாங்க, எண்டோஸ்கோபி மூலமா பலூன் வச்சு இந்த அடைப்ப எடுத்துறலாம். அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆனாலும் கடைசியில அந்த உணவு குழாய் வளைவா வர்றதுனால எண்டோஸ்கோபி மூலமா பலூன் மூலமா வைக்க முடியல. ஆனாலும் கொஞ்சம் ஹோல்ஸ் விழுந்திருக்கு. 2 தடவ அதே மாரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாம் மயக்க மருந்தெல்லாம் குடுத்து தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் பண்ணாங்க. ஆனாலும் திரும்பவும் எண்டோஸ்கோபி மூலமா பண்ணதுல கூட கொஞ்சம் ஹோல்ஸ் விழுந்திருக்கு. வளைவா வர்றதுனால பலூன் வைக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் வந்து மாத்திரை மூலமா சரி பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி 15 நாளைக்கு தொடர்ந்து மாத்திரை குடுத்துருக்காங்க. இன்னும் 1 மாசம் கழிச்சு நீங்க வாங்க. அப்ப நம்ம பார்த்துக்கலாம்ன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் வந்து ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார். சகோதரனும், சகோதரியும் வந்து எங்களுக்காக இவ்வளோ தூரம் அந்த இடத்துல வந்து ஆஸ்பத்திரியில வந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்களுக்கு நாங்க நன்றி ஏறெடுக்கிறோம். இன்னும் நாங்க வந்து ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும்னு நாங்க பார்க்குறோம். இனி நாங்க 1 மாசம் கழிச்சு போகும்போது, அந்த ஹோல்ஸ் நல்லா விழுந்திருக்கணும். நாங்க எந்த மருத்துவரையும் நம்பல. ஜீவனுள்ள தேவன மாத்திரம் தான் நம்பியிருக்கோம். இந்த அளவுக்கு ஆப்பரேஷன் இல்லாம பண்ணவரு, இனியும் பண்ணுவாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களுக்காக நீங்க இன்னும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமென். ஆமென், ஆமென்.